கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். சமகால அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதில் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கென பெருந்தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் நோக்கில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதியின் திட்டங்கள் அமைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒவ்வொரு பிரிவினரையும் இலக்கு வைத்து இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டத்தினூடாக அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் அது குறித்து பலரும் வரவேற்று கருத்து வெளியிட்டு வருகின்றனர். கடந்த அரசாங்கங்களின் தூர நோக்கற்ற சிந்தனைகள் மற்றும் மாறுபட்ட தேவையற்ற துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. கல்வி, சுகாதாரம், விவசாயம், அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு பெருந்தொகை நிதி ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் மற்றும் மாணவர் மற்றும் பல்வேறு கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதி பெருமளவு ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள வளங்களை மேம்படுத்தி தேசிய பொருளாதார வலு சேர்க்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் இலங்கை மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இது தொடர்பில் பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறு திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நிலவும் வெப்பநிலை அடுத்த 24 மணி நேரத்துக்குள் எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் இரத்தினபுரி மாவட்டத்திலும் வெப்பநிலை அடுத்த 24 மணித்தியாலங்களில் எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக வீதிகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளிவேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகிறது. இது வெளிவேலைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கின்றது. எனவே வீதிகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளிவேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் வெப்பமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் எனவும் இலங்கை வந்த பின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகன இறக்குமதி தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே கூறுகையில், வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி 13 ஜப்பானிலிருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஹமாந்தோட்டை துறைமுகம் வந்தடையும். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகளில் உண்மையில்லை. எனவே கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சினைகளாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினாலும் கடன் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளை தீர்க்கும் நிலைக்கு வந்துள்ளோம். இதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான 80-90% பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வாடிக்கையாளர்கள் ஜப்பான், ஐரோப்பா, தாய்லாந்து, துபாய் போன்ற நாடுகளில் இருந்து வாகனங்களை வாங்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. அதன்படி பிரீமா மற்றும் செரண்டிப் நிறுவனம் கோதுமை மாவின் விலையை குறைக்க முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோகிராம் பிரீமா மற்றும் செரண்டிப் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 நவம்பரில் ஆம்பலாங்கொடை பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக தேடப்படும் சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. 2024 நவம்பர் 10 காலி கொழும்பு பிரதான சாலையில் உராவத்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரு ஆணும் பெண்ணும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
அம்பலாங்குடை காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பெடபொலை காவல் பிரிவில் வசிக்கும் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார். ஆனால் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தேடப்படும் சந்தேக நபர் பற்றிய தகவல்கள் தெரிந்த பொதுமக்கள் 07185914844 என்ற நம்பருடன் அல்லது 0922911095 என்ற தொலைபேசி எண்கள் மூலம் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பொறியியல் தொழில்நுட்ப பாடத்தின் நடைமுறை பரீட்சைகளுக்கான தேதிகளை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் மார்ச் 29ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 41 பரீட்சை நிலையங்களில் நடைமுறை பரீட்சைகள் இடம்பெறும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைக்கான தேதி மற்றும் விண்ணப்பதாரரின் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் எக்காரணம் கொண்டும் அறிவிக்கப்பட்ட தேதி இடமாற்றப்படாது என்றும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் திட்டமிடப்பட்ட நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி வத்தேகம பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் நடைபெற்ற இரவு நேர களியாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட இளைஞனும் பெண்ணொருவரும் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சுகையினமுற்ற இருவரும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வத்தேகம காவல்துறையினர் தெரிவித்தனர். களியாட்ட நிகழ்வில் அருந்திய குளிர்பானம் ஒன்றினால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக குறித்த இருவரும் இவ்வாறு சுகையினமுற்றிருக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் வத்தேகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு இரத்தினபுரி வீதியில் தானாயம சந்திக்கு அருகில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அவிசாவளை போலீசார் தெரிவித்தனர். பயணிகளை ஏற்றுவதற்காக பஸ் தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பஸ் ஒன்றும் மீண்டும் கொழும்பு நோக்கி பயணித்துள்ளது. இதன்போது பஸ்ஸின் மிதிப்பலகையில் நின்று கொண்டிருந்த நபரொருவர் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். மேலும் படுகாயமடைந்தவர் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் யட்டியந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அவிசாவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.